வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ராவல் வித் நாகவேணி. நான் ரோம்லேருந்து ஒரு 2 வாரமாக vlog போட்டுட்ருக்கேன். இது அதனுடைய கண்டினியூஷன் தான். இது vlog நம்பர் 3. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, ரோமன் ஃபோரமில் இருக்கிற பேலண்டைன் ஹில், அந்த ரோமன் ஃபோரம்குள்ளே மேலே ஏறி போனோன்னா இந்த மாதிரி ஒரு ஹில் வரும். இங்க பாருங்கப்பா, ஆரஞ்சு எப்படி கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுன்ட்டுன்னு. ஃபுல்லா ஆரஞ்சு மரம், நடுவுல ரோஜா செடி, சூப்பரா இருக்கு. ஃபுல்லா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. இதுதான் அந்த பேலண்டைன் ஹில்லுன்னு நினைக்கிறேன். டாப்ல இருக்கேன் நானு. உள்ள என்ட்ரானது ரோமன் ஃபோரம் சொல்லிட்டு. என்னடானா இவ்வளோ பெருசா இருக்கு. ஃபுல் சிட்டி வியூ இங்க இருந்து தெரியுது. செம்ம 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 செம்ம. இப்படி இருக்கு பாருங்க வியூ.お母さんも下見ないようにして、いただくと全部一緒です。はい。方が終わってから。そうね。இங்க பாத்தீங்களா இந்த பேர்டு அழகா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் கூட பயமே இல்ல. செம்மையா இருக்குல்ல. பேக்ரவுண்ட் பாத்தீங்களா பேர்டுக்கு? கொலசியம். என்ன போட்டோ எடுன்னு உட்காந்துட்டு இருக்கு. இந்த ரோமன் ஃபோரமும் இந்த பேலண்டைன் ஹில் இந்த இருக்கிற இடம் வந்து செம்ம பெருசா இருக்கு. நான் 10 மணிக்கு ஆரம்பிச்சேன், இப்ப 11:30 12 ஆக போகுது. இன்னமும் நடந்துட்டே இருக்கேன். எல்லா இடத்தையும் எல்லாம் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல, அவ்வளவு பெருசா இருக்கு. நான் ஆஃப் டே தான் இங்க பிளான் பண்ணியிருந்தேன். மதியத்துக்கு மேல வாட்டிகன் சிட்டி போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா 1 டே தான் நான் ரோம்ல பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஆனா 1 டே பத்தாதுன்னு நினைக்கிறேன் ப்ராப்பரா பார்க்கணும்னா. இதுதான் அகஸ்டஸ் அவருடைய ஹவுஸ். ஆமா, இதை நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம்ல. இந்த பேர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் அகஸ்டஸ் தான்.
இந்த இடத்துல வீடு முன்னாடி இருந்திருக்கும் போல. இப்ப வெறும் கல்லு மட்டும்தான் இருக்கு. சுண்ணாம்பு கல்லு மாதிரி. ஓகே ஓகே. வேர்ல்ட் வண்டர் 7 உலக அதிசயம். உலக அதிசயத்தில் ஒன்றான கொலசியம்ல இருக்கேன். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம். ஃபுல் வியூ தெரியுதா? இங்க பாத்தீங்களா, ரோமன் ஃபோரமுக்கு போறதுக்கான கியூ. கூட்டமா இருக்கு. அது ட்ரிங்கிங். இது ட்ரிங்கிங் வாட்டர்னு நினைக்கிறேன். ஆனா வாட்டர் பாட்டில் கொண்டு வரல. ஏன்னா என் பேக்ல இடம் இல்ல. சின்ன பேக் பேக் மட்டும்தான் அலவுடு. அதனால கொண்டு வரல. கடையில தான் வாங்கணும் தண்ணி. உலக அதிசயத்தில் ஒன்றை கண்டுபிடித்தோம். செம்மையா இருக்குங்க. செம்மையா இருக்கு. வேற என்னத்த நான் சொல்றது? காலையில இருந்த பதட்டம் இப்ப இல்ல, போயிடுச்சு. இதுதான் டிக்கெட் ஆபீஸ் கொலசியமுக்கு. அதுக்கப்புறம் ரோமன் ஃபோரம், பேலண்டைன் ஹில்லுக்குலாம் நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர்டா வரலன்னா இந்த மாதிரி லைன்ல நிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிட்டு டிக்கெட்லாம் ஆன்லைன்ல வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ரோம் வந்து வேற மாதிரி இருக்குங்க. நான் பார்த்ததுலயே பெரிய சிட்டி இதுதான். நான் நிறைய கேபிட்டல்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனா இது எனக்கு பயத்தையும் கொடுக்குது, அதே நேரத்துல ஹாப்பியாவும் இருக்கு இத விசிட் பண்ணது. ரோமில் காலையில் ஒரு 8 மணிலேருந்து மதியானம் ஒரு 1, 1:30 வரைக்கும்
கொலசியம், பேலண்டைன் ஹில், ரோமன் ஃபோரம் இது எல்லாத்தையும் சுற்றிட்டு அதுக்கடுத்து வாட்டிக்கன் சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறி கிளம்பிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமில் 1 டே தான் பிளான் பண்ணியிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 1 டே வந்து சுத்தமாக பத்தாது ரோமை சுற்றி பார்க்க. மினிமம் 2லேருந்து 3 நாள் இருந்தால் தான் ரோமில் இருக்கிற எல்லா ஃபேமஸான அட்ராக்ஷன்ஸையும் நம்ம பார்க்க முடியும். எனக்கு 1 டே தான் இருந்ததுனால மார்னிங் நான் அந்த ரோமன் ஃபோரம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து வாட்டிக்கன் சிட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து நான் பஸ்ஸில் தான் போனேன் கொலசியம் கிட்டேருந்து வாட்டிக்கன் சிட்டிக்கு. அதுக்கு வந்து டேப் அண்ட் பே அகெயின் 1.5 யூரோஸ் ஒரு ட்ரிப்புக்கு. இப்போ நம்ம பார்க்குறது தான் வாட்டிக்கன் சிட்டியோடைய என்ட்ரன்ஸ். ஆனால் பஸ்ஸு வந்து கொஞ்சம் பின்னாடி தான் போச்சு, ஒரு ஸ்டாப் வாட்டிக்கன் சிட்டியோடைய பின்னாடி இருக்கிற மாதிரி. நான் அங்கே போய் இறங்கிட்டு என்ட்ரன்ஸ் எங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். கூகுள் மேப்பை பார்த்து தான் போனேன். அங்கே ஒரு வழி காட்டுச்சு, ஆனால் அந்த ரூட் வந்து க்ளோஸ் ஆகியிருந்தது. மறுபடியும் நான் அந்த பின்னாடி ஸ்டாப்லேருந்து இன்னொரு வழியாக நடந்து வந்து வாட்டிக்கன் சிட்டிக்குள்ளே என்ட்ரானேன். இப்போ வந்து பஸ்ஸில் தான் ஸ்டாப்பில் இறங்குறதுக்காக ஸ்டாண்டிங். வணக்கம் அகெயின். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கொலசியம், ரோமன் ஃபோரம், பேலண்டைன் ஹில் இது எல்லாத்தையும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தேன். ஒரு 12 மணி வரைக்கும், காலையில் 8 மணிக்கு அங்கே போனது. ஒரு 4 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். ஸ்டில் ஏதோ முழுமையாக பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 1 டே தான் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை. நீங்கள் யாராவது ரோமுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக 2-3 days பிளான் பண்ணிட்டு வாங்க. 1 day is not sufficient. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வாட்டிக்கன் சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பஸ் ட்ராவலே 1 hour ஆயிடுச்சு கொலசியம் கிட்டேருந்து. ஹாய். என்னமோ ஒரு மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு வந்தப்போ பதட்டமாக இருந்துச்சு. நேற்று ஈவினிங்கு நைட்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்கு போகணுன்ற மாதிரி தோணிடுச்சு. காலையிலையும் பதட்டமாக தான் இருந்தது. கொலசியம் பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பி. இப்போ வந்து அங்கேயே இருக்கணும்னு தோணுது. அங்கேயே உட்காந்துட்டு அதையே வேடிக்கை பார்த்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை, பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கலான்னு தோணுது. என்ன மனநிலையோ தெரியல. வாட்டிக்கன் சிட்டியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். இதுதாங்க ஃபேமஸ் வாட்டிக்கன் சிட்டி. I don't have cash. Hello, madam. Souvenir. வாட்டிக்கன். இங்க பல கடைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். முதலில் இந்த சிட்டியை பார்த்துட்டு போவோம். வாட்டிக்கன் சிட்டியை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த கூகுள் மேப் ஒரு இடம் காட்டுச்சு, ஆனா அந்த என்ட்ரன்ஸ் கிடையாது. அது இன்னொரு வழியா போக சொன்னாங்க. அது வழியா நடந்துட்டு இருக்கேன். வா பாப்பா வரேங்கப்பா. Please, Vatican Museum, Sister Chapel. No. You speak English? Or you have a ticket to Vatican Museum? No. இது ஒரு ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கு. எல்லா ஊரிலும் இருக்குமே, எல்லா யூரோப்லயும் ஸ்கொயர், அந்த மாதிரி ஸ்கொயர் இது. இங்க மியூசியம் இருக்கும் போல, வாட்டிக்கன் மியூசியம்க்கெல்லாம் நான் போறதா இல்லை. இது ஸ்கொயரே தாங்க.
والله لما جيت هنا كان في عندهم غير பூடாபெஸ்ட்ல ஹீரோ ஸ்கொயர் பார்த்தோம்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனா இது ரொம்ப பெருசா இருக்கு. ஸ்கொயர் செம்ம ரிச் லுக் கொடுக்குது. நிறைய பேருக்கு செலவு வச்சிருப்பாங்க போல. இங்க ஒரு ஃபவுண்டைனும் இருக்கு. ஃபவுண்டைன், கியூட் ஃபவுண்டைன். நிறைய சிலைகள் இருக்கு. அவங்க எல்லாம் யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. வாட்டிகன் சிட்டி. சூப்பரான ஃபவுண்டைன். இந்த பக்கம் ஒரு பெசிலிக்கா இருக்கு போல. What else? 위대한 인물가들이 건축 감독이 있었고 미켈란젤로, 상갈로, 브라만세, 라파엘로 등등의 그분들이 여기서 이렇게 Roman letters. இங்க கிறிஸ்துமஸ் ட்ரீயும் இருக்கு. வாடி போய் கிடக்கு. அதுதான் கிறிஸ்துமஸ் ட்ரீ. இது செம்ம பெரிய ஸ்கொயருங்க. நான் பார்த்ததுலயே பெருசா இருக்கு. இப்ப நான் எங்க இருக்கேன்னா வாட்டிகன் சிட்டில இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா. அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். இந்த ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. இதுக்கு வந்து செக்யூரிட்டி செக் ஸ்கேன்லாம் பண்ணிட்டு தான் விடுறாங்க. இந்த கொலெக்டியம்ல எப்படி செக் இருக்கு அதே மாதிரிதான். Mamma sai che la dopo. Guarda io. அந்த பெசிலிக்காக்குள்ள போக போறோம். பசிக்குது வேற. நான் இன்னும் சாப்பிடல. இத பார்த்து முடிச்சுட்டு தான் போகணும். முன்னாடி வீடியோல காமிச்ச அதே பெசிலிக்கா தான் உள்ள போய் பார்க்க போறேன். மீதி விலாகை நம்ம அடுத்த வார வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு என்னுடைய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.